உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, இப்ப அவன் ஒய்ஃபை இழந்துட்டு தனி மரமா இருக்கான். என்ன சொல்றீங்க மாப்ள? கார்த்தி மாப்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவன் ஒய்ஃப் இறந்துட்டதா தான் கார்த்தி சொன்னான். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டா அவனும் சந்தோஷமா இருப்பான், ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர அதுவும் ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. மாமா ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களால முடியும். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தாதான் அத்தைய சரி பண்ண முடியும். ரேவதி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா ஏதாவது செய்வாரு. கார்த்தி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும். அப்பதான் நமக்கும் இழந்த கௌரவம் மரியாதைலாம் திரும்பவும் கிடைக்கும். வேற வழியே இல்ல சார். 2 நாள் நீங்க லாக்அப்ல தான் இருந்தாகணும். அப்புறம் உங்களை ஜாமீன்ல எடுத்துடலாம். சந்திரகலா மேடம் தான் சார் கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்ன ஜாமீன்ல வெளியில எடுத்தாச்சா? இல்ல மேடம். இல்லையா? ஏ? உங்க ஹஸ்பண்ட் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க மேடம். அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது மேடம். என்னமோ அவர் ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வாய்க்குள்ளேயே பேசிட்டு போறீங்க. இப்ப முடியாதுன்னு ஈஸியா சொல்றீங்க. மேடம், நான் வரதுக்குள்ள சார் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க மேடம். என்னால ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் கோர்ட் மூலமா தான் நம்ம ஜாமீன் எடுக்க முடியும். அப்ப அதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? மேடம், கோர்ட் 2 நாள் லீவு மேடம். அதனால ஜாமீனும் 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இப்படி காரணம் சொல்லாதீங்க. சட்டம் படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது செஞ்சு இந்நேரத்துக்கு அவர் வெளியில கொண்டு வந்திருக்க வேண்டாமா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது மேடம். கோர்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேடம். அதுபடிதான் மேடம் செய்ய முடியும். சார் கொடுங்க. ஏய், லாயர்ட்ட எதுக்கு சண்டை போடுற? 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நாள் நீங்க லாக்அப்ல இருக்கிறத நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரலான்னு ட்ரை பண்றேன். ஆனா அது முடிய மாட்டேங்குது. இதோ பார் சந்திரா, இப்ப அது முக்கியம் இல்ல. மகேஷ் ரேவதி கல்யாணம் மண்டபத்துல நல்லபடியா நடக்கணும். ரேவதி கழுத்துல மகேஷ் தாலி கட்டினதும் மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் மகேஷ் மாயாவுக்கு இடையே இருக்கிற தப்பான உறவை வெளிச்சம் போட்டு காட்டணும். புரியுதா? அத கேட்டு உன் அக்காக்காரி நொறுங்கி சாகணும். ரேவதி வாழ்க்கையும் அப்படி சீரழிஞ்சு போகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாரு. ஏய், லாக்அப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, விடு. புரியுதா? சரிங்க, 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன். சரி, உடம்ப பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேன். சரி சந்திரா. என்ன பசிக்குதா? இந்தா. இந்தா. சாப்பிடுங்க. அம்மா, வாயா. என்னம்மா முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்லையா, இப்பதான் வந்தேன். என்னையா போன் போட்டு உடனே வாங்கன்னு சொன்னேன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, முக்கியமான விஷயம் தான். நாளைக்கு நீ ரேவதியை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் கார்த்திக்காக. என்னையா சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு வந்து ரேவதிய அதுவும் கார்த்திக்கு பொண்ணு கேட்டு வர சொல்றேன்? ஏம்மா, ஏன் இவ்வளவு பயப்படுற? தைரியமா வாமா, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பப்பா, ஆனா பொண்ணு கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பார்த்தாவே 1000 ஆட்டம் ஆடி விட்டுருவாளே. அதுவும் பொண்ணு கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஏய்யா ஏதாவது பிரச்சனை கிச்சனை வந்துட போகுதுப்பா. பட்டமேம்மா, அவளுக்கு பயந்து பயந்தே 25 வருஷமா உங்களையும் அப்பாவையும் பார்க்காம இருந்துட்டேன். தங்கச்சி, அவ புருஷ, பிள்ளைங்கன்னு
எந்த உறவை பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டம்மா. அம்மா, என்னால பிரிஞ்ச இந்த குடும்பம் என் பொண்ணால ஒண்ணு சேரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் வயசாயிட்டே இருக்குமா. இனிமேலும் உறவுகளெல்லாம் பிரிஞ்சு வாழற சக்தி எனக்கு இல்லம்மா. நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறேம்மா. அம்மா, என்ன பிரிஞ்சு நீங்களும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. போனதெல்லாம் போட்டு விடியா, அதையே நினைச்சு வருத்தப்படாத. இனிமே நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். நடக்க வேண்டியது என்னம்மா, நம்ம கார்த்தி ரேவதி கல்யாணம் தான். எனக்கும் என் சொந்தத்திலே ஒரு பையன் கிடைச்சிருக்கான். மகன் இல்லாத எனக்கு அவன் ஒரு மகனா இருப்பான்ல. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா உன் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டாளேப்பா. அவளுக்கு என் மேல படுற காத்து கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவளாச்சே. அவ எப்படி என் பேரனை ஏத்துக்குவா சொல்லு? அம்மா, ரேவதி அவளுக்கு மட்டும் பொண்ணு இல்லம்மா, எனக்கும் பொண்ணுதான். அவ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி பையன் கார்த்தி தான் என் மாப்பிள்ளன்னு நான் என்னைக்கும் முடிவு பண்ணிட்டேம்மா. அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, தகுதி இல்லையா? எல்லா விதத்திலயும் அவன் நம்ம ரேவதிக்கு ஏத்தவன் தாம்மா. சாமுண்டீஸ்வரி ஊர் முழுக்க தேடினா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கிடைக்க மாட்டான். நான் முடிவு பண்ணிட்டேம்மா, என் தங்கச்சி பையன் தான் எனக்கு மாப்பிள்ளை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ இவ்வளவு உறுதியா சொல்லும்போது இனிமே எனக்கு எதுக்கே பயம்? கண்டிப்பா என் பேரன் கார்த்திக்கு ஓ மக ரேவதிய பொண்ணு கேட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும். இவ்வளவு தூரம் நீ சொல்றத பாக்கும்போது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சுப்பா. அது மட்டும் இல்லையா, என் அப்பா முருகன் என் கனவுல வந்து உன் பேரன் கார்த்திக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டு போயிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? முருகனே உங்க கனவுல வந்து சொன்னாரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சாமுண்டீஸ்வரி யாருமா? நீங்க தைரியமா வாங்கம்மா, மத்தெல்லாம் முருகன் பாத்துப்பாரு. ஒரு தலைமுறையில பிரிஞ்சிருந்தோம், அடுத்த தலைமுறையில சேர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு பொண்ணு கேட்க உன் வீட்டுக்கு வரேன். அம்மா, வரப்ப நீங்க மட்டும் தனியா வராதீங்க. ஊர் பெரியவங்க 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் அவங்களை எதிர்த்து ஏதாவது பேசுறா கூட இவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா, அதே மாதிரி வந்துடுறேன். சரிம்மா, நான் வரேன். நாளைக்கு வந்துடுறேன். ஜாக்கிரதையா சரிம்மா, பாத்துயா. சரிம்மா, நீங்களும் பாத்து போங்க. அப்பா கடவுளே, கோவில்ல வச்சு என் புள்ள நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான். நீ நினைச்சாதான் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் உனக்கு பூக்காவடி எடுக்கிறேன்ப்பா. ஐயா முருகையா. என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் கண்ணு கட்ட பிரிச்சதும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்ப்பா? இல்லை மேடம், உங்களுக்கு பார்வை சரியாகட்டும், நான் அப்போ வந்து பேசுகிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.